குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோச் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அந்த கொஸ்டின் பார்க்க முடியுதுன்னா, நமது பயிற்சி மையம் சார்பில் ஆபரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2025 போலீஸ் எக்ஸாமுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் ஆனது செப்டம்பர் 25, அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்குது. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டண சலுகை வழங்கும். சரிங்களா? இந்த கட்டண சலுகையை பயன்படுத்தி டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சுக்கோங்க. 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்க பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல 40 தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதனுடைய ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதை கேட்டு கிளியர் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத ரத்னா விருது வந்து பார்க்க போறோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 1-2 வீடியோ போடுறோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா ஃபுல்லாவே உங்க எக்ஸாமுக்கு தேவையான அனைத்துமே வந்து ஒரு வீடியோவா நான் கொடுத்துறேன். நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். சரிங்களா? பாரத ரத்னா விருது, ஓகேங்களா? இது வந்து எப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1954ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்தியாவின் மிக உயரிய விருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது அழைக்கப்படுது. முதல்ல இந்த விருதை யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதே 1954ல டாக்டர் ராதாகிருஷ்ணன், சசிவி ராமன், ராஜாஜி இவங்க 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 2024ல 5 பேருக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுதான் நம்ம கொஸ்டின் ஏரியா இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இல்ல யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்பூரி தாக்கூர், இவர் வந்து பாத்தீங்கன்னா பீகாருடைய முன்னாள் முதல்வர். அடுத்து எல்.கே. அத்வானி, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர், ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரபலம் தான் அவரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மராவ், சரண் சிங், இவங்க 2 பேருமே முன்னாள் பிரதமர் அவர்கள். இவங்க 2 பேருமே முன்னாள் பிரதமர்கள். அடுத்து எம்.எஸ். சுவாமிநாதன், இவர் வேளாண் துறையை சேர்ந்த ஒரு முக்கியமான விஞ்ஞானி. ஓகேங்களா? இந்த 5 பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. இது வரைக்கும் 53 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விருதுகள் வழங்கப்பட்டு, இவங்க எல்லாரும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா 53 நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருது முதல்ல 54ல ஸ்டார்ட் பண்றாங்க. 1954ல இது வரைக்கும் 53 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 பேரும் ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கான வாய்ப்பு. சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ்ல நிறைய இருக்கும், பாருங்க. கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிற மாணவர்கள் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.